அன்புள்ள ரவிஜி டிவி அன்பர்களே வணக்கம். இன்று நாம் ஈகோ யாருக்கு அதிகம் என்று பார்க்க போகிறோம். வீட்டில் கணவருக்கு ஈகோ அதிகமா இல்லை மனைவிக்கு அதிகமா என்று நாம் பார்க்க போகிறோம். ஈகோ என்றால் கர்வம் என்று சொல்வோம். ஈகோ என்ற வார்த்தைக்கு தமிழில் சரியான வார்த்தை தமிழில் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஈகோவுக்கும் கர்வத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் உள்ளன. இன்றைக்கு பெரும்பாலான தம்பதியர்கள் விவாகரத்து பெற்றுக்கொள்கின்றனர். அதற்கு காரணமே ஈகோ ப்ராப்ளம் தான். அவர்களுக்குள் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, அடமெண்ட், பிடிவாத குணம் அதிகம். ஒருவேளை கணவர் நிறைய சம்பாதிப்பார், மனைவிக்கு சம்பாத்தியம் குறைவாக இருக்கலாம். சில குடும்பங்களில் பெண்களுக்கு நிறைய சம்பாத்தியம், ஆண்களுக்கு சம்பாத்தியம் குறைவு. பிறரை மட்டம் தட்டி பேசுதல். குடும்பத்தில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் உண்டாகும். சரி, ஒருவருக்கு ஈகோ இருக்கிறதா இல்லையா என்பதை எப்படி நாம் கண்டுபிடிப்பது? ஜாதக கட்டத்தில் லக்னம் லா என்று போட்டிருக்கும். அந்த லக்னத்தில் எந்த கிரகமும் இல்லாமல் இருந்தாலே ஈகோ இல்லை. லக்னத்தில் எந்த கிரகம் இல்லாமல் இருந்தாலே அவர் பரிசுத்தமானவர் என்று அர்த்தம். சிலருக்கு ஜாதகத்தில் லக்னத்தில் சந்திரன் அல்லது புதன் அல்லது குரு அல்லது சுக்கிரன் இருக்கலாம். சுப கிரகங்கள் இருக்கலாம். சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் போன்ற சுப கிரகங்கள் இருக்கலாம். பாவ கிரகங்கள் செவ்வாய், சனி, ராகு, சூரியன் போன்ற கிரகங்கள் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் உஷ்ண வார்த்தைகளை உபயோகிப்பர். ஒன்று சொன்னால் 9 பேசுவது, பதிலுக்கு பதில் பேசுவது. பொருத்தம் பார்க்கும்போது 10 பொருத்தத்தில் முக்கியமான 5 பொருத்தம் இருந்தால் போதும். தினம், கணம், யோனி, ராசி, ரஜ்ஜு. தின பொருத்தம், கன பொருத்தம் இருந்தாலே சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்பில்லை. ஜாதக கட்டத்தில் குரு, சனி, செவ்வாய், சுக்கிரன் 4 கிரகங்களை நல்லபடியாக இருந்தாலே போதும். ஒருவேளை குடும்ப ஸ்தானாதிபதி செவ்வாய் நீச்சம் அடைந்திருந்தால், இல்லை சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சம் அடைந்திருந்தால் அடிக்கடி பிரச்சனைகள் வரும். அதிகம் பேசினாலே வம்பு வழக்கு. ஆகவே பெண்கள் மௌன விரதம் இருக்க வேண்டும். வாரத்தில் ஒரு நாள் மௌன விரதம் உடம்புக்கும் நல்லது. யாரிடமும் பேசாமல் இருந்தால் குடும்பத்திற்கும் நல்லது. Wisdom in the man, patience in the wife, bring peace in the house and a happy life என்றார் ஒரு அறிஞர். பிரான்சிஸ் பேக்கன் என்ற ஒரு பெரிய அறிஞர் குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லும்போது, wives are young men's mistresses, good companions for middle ages and old men's nurses என்றார். ஒரு மனைவியானவள் ஒரு நர்ஸை போல பராமரிக்க வேண்டும். She must nurse hope and banish grief. கணவருக்கு பணிவிடைகள் செய்தல் வேண்டும். எதிர்த்து பேசுதல் கூடாது. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், கண் அவன் என்ற கொள்கையை பின்பற்ற வேண்டும். சிலர் வீட்டில் கணவர் குடிகாரராக இருப்பார். அதிக கடன் வாங்கி ரேஸ், சூதாட்டம் போன்றவற்றுக்கு செல்பவராக இருப்பார். அவனை அன்பால் சொல்லி திருத்த வேண்டும். ஆக ஈகோ ப்ராப்ளம் இருக்கிறதா இல்லையா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? லக்னத்தில் எந்த கிரகம் இல்லாமல் இருந்தால் ஈகோ இல்லை. இல்லாவிட்டால் லக்னாதிபதி உச்சம் அடைந்திருந்தால் ஈகோ இல்லை. அவர் நல்ல மனிதர், 100க்கு 100 நல்லவர், 10 மாற்று தங்கம் என்று சொல்வோம். உதாரணமாக விருச்சிக லக்னம், செவ்வாய், ராகு
போன்ற இடங்களில் சேர்ந்து இரண்டில் அமர்ந்தால் ஈகோ அதிகமாக இருக்கும். அந்த பெண்ணுக்கு ப்ரௌட் அதிகமாக இருக்கும். லக்னாதிபதியுடன் பாவகரகம் ராகு எங்கு சேர்ந்திருந்தாலும் அவளுக்கு ஈகோ அதிகம். லக்னத்தில் எந்த கிரகம் இல்லாமல் இருந்தால் அவள் எளிமையானவள், பண்புள்ளவள், பழகுவதற்கு இனியவள் என்று சொல்லலாம். அப்படி என்றால் லக்னத்தில் எந்த கிரகம் இருக்கலாம்? சுப கிரகம் இருக்கலாம். சுக்கிரன், குரு, சந்திரன், புதன் போன்ற கிரகங்கள் இருக்கலாம். பழகுவதற்கு இனியவளாக இருப்பால், ஈகோ இருக்காது. சிலருடைய முகத்தில் சிறு சிறு சிறுவென இருப்பாள், சிரிப்பதற்கு கூலி கேட்பாள். லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் சிறு சிறு சிறுவென இருப்பது எள்ளும் கொள்ளும் வெடித்ததைப் போல பேசுவாள். சில பெண்கள் அடுப்படியில் தனியாகவே பேசிக்கொண்டிருப்பார்கள். மோனோலாக், பாத்திரத்தோடு பேசுவது, புகழ் விடுத்துவது, அன்னம் விடுத்துவது என்பதைப் போல பாத்திரம் விடுத்துவது, தமான் என்று பாத்திரத்தை கீழே வைப்பது. ஆக லக்னத்தில் உஷ்ண கிரகம், லக்னத்திலோ இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்திலோ செவ்வாய் இருந்தால் அவள் உஷ்ண வார்த்தைகள், அக்னி ஆன வார்த்தைகளை உபயோகிப்பாள். இரண்டில் சூரியன் இருந்தாலும் கடுகடு என்று பேசுவாள், குடும்பத்தை பிரித்து விடுவாள், சூடாக பேசுவாள். அந்த பெண்ணை தொட்டு பார்த்தாலும் சூடாகத்தான் இருப்பாள். உடலில் உஷ்ணம் அதிகரிக்கும். இரண்டில் சனி இருந்தால் நாக்கில் சனி, வாக்கில் சனி, இருந்ததுக்கெல்லாம் சாபம் விடுவார். இரண்டில் ராகு இருந்தால் லூஸ் டாக்ஸ் அதிகம். அவளும் பிரச்சனையில் சிக்கிக்கொண்டு மற்றவர்களையும் வம்பில் மாற்றி விடுவாள். ஏதாவது சொன்னால் பதிலுக்கு பதில் பேசுவாள். ஆக தான் தான் உயர்ந்தவன், தான் தான் உயர்ந்தவள் என்ற கொள்கை இருக்கக்கூடாது. குடும்பம் என்பது நல்லதொரு குடும்பம், ஒரு பல்கலைக்கழகம் என்றனர். தாய் தந்தை எப்படி இருக்கிறார்களோ அவர்களைப் போலத்தான் பிள்ளைகள் வளர்வர். தன் பேச்சைத்தான் அவர் கேட்க வேண்டும் என்று மனைவி விரும்புவார். கணவன் என்னுடைய பேச்சைத்தான் நீ கேட்க வேண்டும் என்று ஒரு மனப்பான்மை இருக்கும். சுயமரியாதை மிக்கவர்களாக இருப்பார்கள். ஆக அனுசரிப்பு என்பது எப்படி வர வேண்டும்? லக்னத்தை, அதாவது லக்னாதிபதி உச்சம் பெற்ற ஆண் ஜாதகத்தை உச்சம் பெறாத, அதாவது ஜாதகத்தில் லக்னாதிபதி உச்சம் பெற்ற ஆண் ஜாதகத்தை உச்சம் பெறாத பெண்ணுடன், லக்னாதிபதி உச்சம் பெறாத பெண்ணுடன் சேர்க்கலாம். அப்படி சேர்த்தால் அவர்களுக்குள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. சண்டை சச்சரவு இருக்காது. பெண்கள் வாரத்தில் ஒரு முறை மௌன விரதம் இருக்க வேண்டும். உடல் சூடு குறையும். அதிகம் பேசினால் குடும்பத்தில் கலாட்டா அடிக்கடி வரும். சிலர் பஜாரியாக இருப்பால், ஒன்று சொன்னால் 9 பேசுவது இருக்கப்படாது. ஆகவே லக்னாதிபதி உச்சம் பெற்ற கணவனுக்கு உச்சம் பெறாத பெண்ணை சேர்க்கலாம். லக்னாதிபதி உச்சம் பெற்ற பெண்ணுக்கு உச்சம் பெறாத ஆணை சேர்க்கலாம். ஆகவே இவற்றை எல்லாம் கவனமாக பரிசீலிக்க வேண்டும். பொருத்தம் பார்க்கும்போது தின பொருத்தம் இருக்கிறதா, கன பொருத்தம் இருக்கிறதா என்று கவனமாக பார்க்க வேண்டும். பொருத்தம், தின பொருத்தம், கன பொருத்தம் நன்றாக இருந்தாலே வீட்டில் சண்டை சச்சரவு வராது. சண்டை சச்சரவுகள் வராது. மனம் நோகும்படி யாரும் பேச மாட்டார்கள். பிடிவாத குணம் யாருக்கு லக்னத்தில் சனி இருந்தாலோ செவ்வாய் இருந்தாலோ மனைவி அல்லது கணவர் பிடிவாத குணம் உள்ளவர்களாக இருப்பார். அவர்களை சாந்தப்படுத்துவது மிகவும் அதிகம். ஈகோ அதிகம். சிலருக்கு நான் தான் அழகு மிக்கவள், இல்லை ஆண்கள் நான் தான் அழகு மிக்கவன் என்ற ஈகோ வரும். உடை உடுத்துவது,
ஆடை அணிகலன் அணிவது இவற்றிலெல்லாம் ப்ரௌடாக இருக்கக்கூடாது. ஆக குடும்ப ஸ்தானாதிபதி நன்றாக இருக்க அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வீட்டில் இருந்தால் தாயார் சன்னதிக்கு சென்று தீபம் ஏற்றுங்கள். முருகன் வள்ளி தெய்வானை உள்ள கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். நன்மைகள் நிறைவரும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.